Hello friends, welcome to Prepare to Crack Tamil. நான் பிளஸ்ஸி உங்களோட ரீசனிங் ட்ரெயினர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஆல்ஃபா நியூமரிக்கல் சீரீஸ் ரீசனிங் கொஷின்ஸ் வந்து எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சீரீஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு எந்தெந்த டைப்பில் வரும் அண்ட் எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் வந்து இந்த கொஷின்ஸில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து எதர் வந்து ஃபுல்லாகவே ஆல்ஃபபெட்டிக் சீரீஸாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பேட்டர்னில் வந்து ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அது வந்து ஒரு சீரீஸாக கொடுத்து உங்களுக்கு கொஷின் வந்து அடுத்து அந்த சீரீஸில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன வரும் அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆல்ஃபபெட்ஸ் ப்ளஸ் நம்பர்ஸ் வந்து ஒரு மிக்ஸ்சராக வந்து கொடுத்து அதில் வந்து அந்த சீரீஸ் பேஸ் பண்ணி வந்து ஆட் மேன் அவுட்டு இல்லை வந்து அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட் த சீரீஸு அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஆல்ஃபபெட் நம்பர் ப்ளஸ் வந்து உங்களுக்கு சில சிம்பிள்ஸும் கூட வந்து அந்த சீரீஸில் வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து சிம்பிள்ஸ் இருக்கும் அண்ட் அது பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று சீரீஸ் வந்து உங்களுக்கு எப்படின்னா ஃபுல் நியூமெரிக்கல் சீரீஸாக இருக்கும். அதுலேயும் வந்து உங்களுக்கு அதே மாதிரி கம்ப்ளீட் த சீரீஸ் மிஸ்ஸிங் ஒரு மிஸ்ஸிங் பேர்ஸ் ஆஃப் அந்த சீரீஸ்லேருந்து ஒரு மிஸ்ஸிங் பேரு அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த ஆல்ஃபா நியூமெரிக்கல் சீரீஸ் கொஷினாக வந்து உங்களுக்கு ஒரு கேட்டாங்கன்னா ஒரு 5 மார்க் கொஷின்ஸாக வந்து உங்களுக்கு வந்துடும். ஒரு சீரீஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு 5 கொஷின்ஸ் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. 5 to 4 இல்லைனா 3 அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இன்றைக்கி நான் எடுத்திருக்க கொஷின் வந்து உங்களுக்கு ஆல்ஃபபெட் நம்பர்ஸ் ப்ளஸ் வந்து சிம்பிள்ஸு எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு சீரீஸ் கொஷின் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து இதுதான் வந்து கொடுத்துருக்க சீரீஸு. இது பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் வந்து இஃப் த சிம்பிள்ஸ் ஃபாலோட் பை த கான்சனன்ட்ஸ் இன்டர்சேஞ்ச் தியர் பொசிஷன்ஸ். ஸோ சிம்பிள் வந்து அதாவது ஒரு சிம்பிளை வந்து ஃபாலோ பண்ணி இருக்கிற கான்சனண்ட்டும் அந்த சிம்பிளை வந்து அவங்க பொசிஷனை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா தென் விச் எலிமெண்ட் இஸ் தேர்ட் ஃப்ரம் ரைட் எண்ட். அப்போது இங்கே ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஒரு சிம்பிள் அதுக்கு அடுத்து ஒரு கான்சனன்ட் வந்து எந்த பேருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு சிம்பிள் இருக்குது, அதுக்கு அடுத்தது வந்து ஒரு கான்சனன்ட் இருக்குது, சி இருக்குது. ஸோ இது வந்து பொசிஷனை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணோம். அப்போது சி இங்கே வரும், @ வந்து இங்கே வந்துடும். அடுத்த சிம்பிள் வந்து இங்கே இருக்குது, அதுக்கு அடுத்தது வந்து எனக்கு நம்பர் இருக்குது. ஸோ இந்த பேர் வந்து நம்ம எடுக்க மாட்டோம். அடுத்தது டாலர் சிம்பிள் இருக்குது, அதுக்கு அடுத்தது ஜி இருக்குது கான்சனண்ட்டு. ஸோ இந்த பேரும் வந்து பிளேஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணோம். ஸோ ஜி இங்கே வரும், டாலர் இங்கே வரும். அடுத்த சிம்பிள் வந்து இங்கே இருக்குது அண்ட் சிம்பிள், அதுக்கு அடுத்தது வந்து 4 இருக்குது. ஸோ இது வந்து எந்த சேஞ்சும் ஆகாது. அண்ட் லாஸ்ட் சிம்பிள் வந்து ஹேஷ் இங்கே இருக்குது, அடுத்தது பி, இட்ஸ் அ கான்சனன்ட். ஸோ இதோட பொசிஷனும் இன்டர்சேஞ்ச் ஆகும், பி இங்கே வந்துடும், ஹேஷ் வந்து இங்கே போயிடும். ஸோ கொஷின் என்னென்னா விச் எலிமெண்ட் இஸ் தேர்ட் ஃப்ரம் த ரைட் எண்ட். ரைட் எண்ட்லேருந்து எந்த எலிமெண்ட் வந்து தேர்டு. ஸோ பொசிஷன் இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ரைட் எண்ட்லேருந்து இது வந்து 1 2 அண்ட் தேர்ட் வந்து ஹேஷ். ஆன்சர் வந்து பி ஹேஷ். அடுத்த கொஷின் வந்து பேஸ்ட் ஆன் த கிவன் அரேஞ்ச்மெண்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் குரூப் ஷுட் பி நெக்ஸ்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து கம்ப்ளீட் த சீரீஸ் கொஷின்னு. உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பேட்டர்னில் வந்து கொஷனில் வந்து ஒரு குரூப் பண்ணி ஒரு சீரீஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த பேட்டர்னே ஃபாலோ பண்ணி நம்ம வந்து அந்த சீரீஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா கொஷனில் வந்து ஃபஸ்ட்டு பி, சி அண்ட் 7, அடுத்தது ஆர் 5 டாலர், அடுத்தது 6 எம் அண்ட் சிம்பிள். ஸோ இது எப்படி இருக்குன்னா பி இங்கே இருக்குது, அதுக்கு அடுத்தது ஒரு இதை விட்டுட்டு அடுத்து 2 எலிமெண்ட் இருக்குது, அதுக்கு அடுத்த எலிமெண்ட்டை விட்டுட்டு ஒரு எலிமெண்ட் இருக்குது அண்ட் அதுக்கு அடுத்த எலிமெண்ட் விட்டு 2 எலிமெண்ட், அதே மாதிரி 1 விட்டு
இது இருக்குது 6 இருக்குது. அதுக்கு அடுத்து ஒன்று விட்டு இந்த 2 எலிமெண்ட் இருக்குது. நம்மளோட இதே பேட்டர்னில் வந்து நம்ம அடுத்த இது வந்து ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 4 போயிட்டு எஸ் இருக்கும். எஸ்ஸுக்கு அடுத்து இந்த ஹேஷ் போயிட்டு பி அண்ட் யூ இருக்கும். ஸோ இந்த பேட்டர்னில் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணோன்னா அடுத்த பேர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா எஸ் பி அண்ட் யூ. ஸோ ஆன்சர் வந்து சி. அடுத்த கொஷின் வந்து which of the following is second to left of the 12th from right end of the symbol? Right end if all the symbols are dropped. So which of the following is second to left of the 12th? So right endல இருந்து 12th கவுண்ட் பண்ணி அந்த எலிமெண்ட்டோட செகண்ட் டு லெஃப்ட் வந்து எது இருக்குது எப்போனா இஃப் த சிம்பிள்ஸ் ஆர் ட்ராப்டு. ஸோ இங்கே இருக்கிற சிம்பிள்ஸ் எல்லாமே நான் வந்து ட்ராப் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைட்லேருந்து 12th. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ n தான் வந்து அந்த 12th எலிமெண்ட்டு. ஸோ அந்த 12th எலிமெண்ட்க்கு செகண்ட் டு லெஃப்ட். ஸோ 12th எலிமெண்ட் இங்கே இருக்குது, ரைட்லேருந்து 12th எலிமெண்ட், அதுக்கு செகண்ட் டு லெஃப்ட் வந்து சி. ஸோ ஆன்சர் வந்து சி. அடுத்த கொஷின் வந்து இஃப் த நம்பர்ஸ் which are preceded by letters interchange their position. அதாவது நம்பர்ஸ் which are preceded by letters. ஸோ எந்த நம்பருக்கு முன்னாடி லெட்டர் இருக்கோ அந்த லெட்டர் அது வந்து அதாவது அந்த நம்பர் அண்ட் த லெட்டர் வந்து இஃப் தே இன்டர்சேஞ்ச் தேர் பொசிஷன் அண்ட் தோஸ் லெட்டர்ஸ் வேர் சேஞ்ச் டு த நெக்ஸ்ட் லெட்டர் இன் த ஆல்ஃபபெட்டிக் சீரீஸ். ஸோ அந்த லெட்டரை வந்து நம்ம ஆல்ஃபபெட்டிக் சீரீஸில் வந்து அதோட அடுத்த லெட்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணால் விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலிமெண்ட்ஸ் ஆர் 4th ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் 11th ஃப்ரம் ரைட் ஹேண்ட். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது வந்து எந்தெந்த லெட்டர் வந்து ஆர் ப்ரிசீடட் பை, அதாவது எந்தெந்த நம்பர் வந்து ஆர் ப்ரிசீடட் பை லெட்டர்ஸ். ஸோ இங்கே வந்து 7க்கு முன்னாடி சி இருக்குது. ஸோ இது ஒரு பேரு. இந்த நம்பருக்கு முன்னாடி சிம்பிள் இருக்குது, இது கிடையாது. 6க்கு முன்னாடி ஜி இருக்குது, இது ஒரு பேரு. இதுக்கு முன்னாடியும் சிம்பிள் இருக்குது, அது கிடையாது. 5க்கு முன்னாடி யூ இருக்குது, இது ஒரு பேரு. ஸோ இந்த 3 பேரும் தான் நம்மளுக்கு வந்து கொஷனில் உள்ள பேரு. ஸோ இதோட பொசிஷன் வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ 7 இங்கே, சி இங்கே, 6 இங்கே, ஜி இங்கே, 5 இங்கே, யூ இங்கே, அப்படின்னு நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து இந்த ஆல்ஃபபெட்ஸை வந்து நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் சீரீஸில் அதுக்கு அடுத்த ஆல்ஃபபெட்டாக சேஞ்ச் பண்ணோம். அப்போ சிக்கு அப்புறம் டி, ஜிக்கு அப்புறம் ஹெச் அண்ட் யூக்கு அப்புறம் வி, இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணால் which of the following elements are 4th from left hand and 11th from right hand? 4th from left hand வந்து 1 2 3 and 4 D and 11th from right வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11. So 6. So D and 6. D and 6 வந்து option D. அடுத்த question வந்து how many letters are there which are preceded by a symbol and followed by a number within the group in a given arrangement? So எத்தனை லெட்டர் வந்து முன்னாடி சிம்பிள், preceded by symbol, முன்னாடி symbol and followed by a number, அப்புறம் நம்பர். ஸோ ப்ரெசிடட்னா முன்னாடி, ஃபாலோட்னா அடுத்தது. ஸோ எத்தனை ஆல்ஃபபெட் வந்து முன்னாடி சிம்பிளும் பின்னாடி நம்பரும் இருக்குது இந்த சீரீஸில் அப்படின்னா, ஸோ இங்கே முன்னாடி சிம்பிள் பின்னாடி நம்பர் இது ஒன்று இருக்குது. அடுத்தது இங்கே முன்னாடி சிம்பிள் அடுத்தது நம்பர் இது ஒன்று இருக்குது. இந்த 4க்கும் முன்னாடி சிம்பிள் அடுத்தது நம்பர்
இருக்கு. ஸோ வந்து மொத்தம் 3 பேர் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 3. அடுத்த கொஷின் வந்து அதே தான் ஆல்ஃபா நியூமெரிக்கல் அண்ட் சிம்பிள். ஸோ இதில் வந்து இது நம்மளோட சீரீஸு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா, இஃப் ஆல் த டிஜிட்ஸ் ஆர் ட்ராப்டு. ஸோ இந்த சீரீஸில் வந்து எல்லா நம்பர்ஸும் வந்து நம்ம ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னா, which of the following is third to right of the 11th element from the right end? So rightலேருந்து 11th 1 2 3 4 5 6 7 8 9 10 and 11. ஸோ இது வந்து ரைட் ஹேண்ட்லேருந்து 11th எலிமெண்ட்டுக்கு தேர்ட் டு ரைட்டு. ஸோ இந்த 11th எலிமெண்ட்டோட ரைட்டில் வந்து தேர்டு. ஸோ 1 2 and 3. ஸோ இந்த சிம்பிள். ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின் வந்து, வாட் இஸ் த 7th எலிமெண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் தி எலிமெண்ட் தட் இஸ் 9th ஃப்ரம் த ரைட் ஹேண்ட்? ஸோ ரைட் ஹேண்ட்லேருந்து 9th இருக்கிற எலிமெண்ட்டுக்கு லெஃப்டில் வந்து 7th எலிமெண்ட் என்ன? அது வந்து அடுத்த கொஷின். ஸோ 9th ஃப்ரம் ரைட் ஹேண்ட் 1 2 3 4 5 6 7 8 and 9. So 3 வந்து 9th element from right hand. What is the 7th element to left of the element? So in the 3க்கு leftல வந்து 7th element 1 2 3 4 5 6 7 and symbol. So option A. அடுத்த கொஷின் வந்து, how many digits are there which are preceded by a symbol and followed by a letter? ஸோ இதில் எத்தனை digits, ஸோ எத்தனை numbers are there that is preceded? ஸோ precededனா முன்னாடி. ஸோ எத்தனை நம்பருக்கு முன்னாடி சிம்பிள் இருக்குது, அதுக்கு அப்புறம் வந்து ஆல்ஃபபெட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் டிஜிட்ஸ் வந்து பார்க்குறோம். ஸோ இங்கே 7 இருக்குது, இதுக்கு முன்னாடி சிம்பிள் இல்லை. ஸோ அது வந்து ரூல்ட் அவுட்டு. அடுத்து இங்கே 6 இருக்குது, அதுக்கு முன்னாடி சிம்பிள் இருக்குது, ஆனால் அது ஃபாலோட் பை ஆல்ஃபபெட் இல்லை, அது ஃபாலோட் பை சிம்பிள் இருக்குது. ஸோ அதுவும் ரூல்ட் அவுட்டு. அடுத்தது 4க்கு முன்னாடி சிம்பிள் இருக்குது அண்ட் ஃபாலோட் பை அன் ஆல்ஃபபெட். 5க்கு முன்னாடி சிம்பிள் இல்லை, 3க்கு முன்னாடி சிம்பிள் இருக்குது ஆனால் ஃபாலோட் பை அ நம்பர். ஸோ 9க்கு முன்னாடி சிம்பிள் கிடையாது. ஸோ அடுத்தது வந்து நமக்கு இருக்க நம்பர் வந்து 2க்கு முன்னாடி சிம்பிள் இருக்குது ஆனால் அடுத்தது ஆல்ஃபபெட் இல்லை, சிம்பிள் இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு வெறும் ஒரே ஒரு செட்டு தான் இருக்குது. ஸோ இட்ஸ் பி. அடுத்த கொஷின், இஃப் ஆல் த சிம்பிள்ஸ் ஆர் ரிமூவ்ட் தென் வாட் வில் பி த எலிமெண்ட் விச் இஸ் 9th ஃப்ரம் லெஃப்ட்? ஸோ இதில் வந்து நம்ம என்ன எலிமினேட் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு கொஷனில் வந்து நம்ம எல்லா நம்பர்ஸும் எலிமினேட் பண்ணோம். ஸோ இதில் வந்து எல்லா சிம்பிள்ஸும் எலிமினேட் பண்ணுறோம். ஸோ கொஷின் என்ன, இஃப் ஆல் த சிம்பிள்ஸ் ஆர் ரிமூவ்ட் தென் வாட் வில் பி த எலிமெண்ட் விச் இஸ் 9th ஃப்ரம் லெஃப்ட்? ஸோ எல்லா சிம்பிள்ஸும் ரிமூவ் பண்ணிட்டோன்னா 9th ஃப்ரம் லெஃப்ட். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ ஆன்சர் வந்து 9. லாஸ்ட் கொஷின் வந்து, இஃப் ஆல் த டிஜிட்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் டிக்ரீசிங் ஆர்டர் ஃப்ரம் லெஃப்ட், how many digits will have their position unchanged? ஸோ இந்த சீரீஸில் இருக்க எல்லா நம்பரையும் நம்ம வந்து டிக்ரீசிங் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எத்தனை டிஜிட்டோட எத்தனை நம்பரோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும், அது வந்து கொஷின். இப்போ வந்து இதில் வந்து 7 6 4 5 9 and 2 இருக்குது. ஸோ இதை டிக்ரீசிங் ஆர்டரில் நான் வந்து ப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னா இங்கே 9 7 6 5 4 3 and 2. ஸோ இதில் பொசிஷன் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறது வந்து உங்களுக்கு 5 and 2. ஸோ 2 செட் வந்து உங்களுக்கு பொசிஷன் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம
சீரீஸ் கொஷின் வந்து எப்படிலாம் வரும், என்னெல்லாம் கேட்பாங்க, எப்படிலாம் அட்டன் பண்ணோன்னு பார்த்தோம். ஸோ சீரீஸ் ஆல்ஃபா நியூமரிக்கல் சீரீஸ் வந்து ஒன் ஆஃப் த ஸ்கோரிங் டாபிக். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப டைம் கன்சியூமிங் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப வந்து திங்க் பண்ண வேண்டிய டேர்ம்ஸ் வந்து கிடையாது. உங்களுக்கு வந்து எல்லா கொஷின்ஸும் டைரெக்டாக இருக்கும். ஸோ வந்து இந்த கொஷினை வந்து ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் அட்டன் பண்ண பாருங்கள். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லா டாப்பிக்குமே வந்து ரிஹர்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து இட் வில் பி ஈஸியர் டு சால்வ். அண்ட் உங்களுக்கு வந்து டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப மனப்பாடம் ஆயிடும். உங்களுக்கு வந்து பெருசாக வந்து இந்த டேர்ம் வந்து என்ன இம்ப்ளை பண்ணும் அப்படின்னு, இப்போ ப்ரெசீடட் அப்படின்னா என்ன, ஃபாலோட்னா என்ன, எது முன்னாடி எது பின்னாடி அப்படின்ற வந்து உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக ஆகாமல் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.